உலகிலேயே பணக்கார கடவுள் என்ற பெருமை திருப்பதி ஏழுமலையானுக்கு மட்டும்தான் இருந்தது. இப்போது திருப்பதி சாமியை விஞ்சிவிட்டார் கேரள மாநிலத்து திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபசாமி. பத்மநாபசாமி கோயிலில் பல லட்சம் கோடியை தாண்டும் தங்க வைர வைடூரிய பொற்குவியல் புதையுண்டு கிடந்தது தற்போது அம்பலத்திற்கு வந்துள்ளது. ஒரே வாரத்தில்தான் இத்தனை கோடி புதையலும் வெளியே வந்திருக்கிறது. ஒட்டுமொத்த கேரளத்தை மட்டுமல்ல, நாட்டையே பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது திருவனந்தபுரம் கோயில் புதையல். இங்கே சொத்து இருக்குன்னு தெரியும், ஆனா இவ்வளவு பெருசான ஒரு சொத்து இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இந்த சொத்துக்கு மேலதான் அனந்தன் கிடக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். சோதனை பண்ணலன்னா நமக்கு எதுவும் தெரிய மாட்டேன், யாராவது திருடியா கூட நமக்கு தெரிய மாட்டேன். ஆனா சோதனை பண்ண கண்டிப்பா வேணும். ஆனா இந்த சொத்து இங்கே இருக்கணும் தான் எல்லா மக்களுக்கும் ஆசை. ஆனா கவர்மெண்ட்டுக்கு போயா என்ன பண்ணுவேன்னு மக்களுக்கு கரெக்டா தெரியாது. கவர்மெண்ட்க்கு போயின்னு மட்டும்தான் தெரியும், அது எப்படி எங்க போயின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இங்க தானே இருக்கணும், ஆனா சோதனை கண்டிப்பா வேணும். இந்த உலகமே அவரோட கையில தான். പിന്നെ അവർ നിരക്കപ്പെട്ടാൽ നടക്കും, വേറെ ആരും ചൊല്ലൊന്നും നടക്കാതെ. ഹീസ് ദ കിങ്. അവർക്ക് ഇത്ര ആസ്തി ഉണ്ടെന്ന് തിരിഞ്ഞ് ഇപ്പത്താൻ தெரியும். 100 crores அந்த மாதிரி ஆஸ்தி இருக்கிறது பகவானுக்கு தான் வெளிச்சம். நமக்கு ஒன்றும் தெரியாது. எல்லாம் பகவானோட கையிலான் இருக்கு. പത്മനാഭനോട് പുറപ്പെട്ട് ചെല്ലുക. മാർത്താണ്ഡവർമ്മക്കോ ഉത്തരാടം തിരുനാളുക്കോ ഇത്രയധികം ആസ്തിരിக்கிறோம் தெரியாது. எந்த காலத்துல எங்க இது வச்சிருக்கான்னு யாருக்கும் தெரியாதே. நம்ம ஓன்லி எவ்ரிபடி அல்ல, எல்லாருக்கும் தெரியும் எந்தത്തോളം ஆஸ்தி இருக்குன்னெல்லாம். அதனால we are very happy, we are very proud. விஷ்ணுவுக்குரிய 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படுகிற பத்மநாபசாமி கோயில் இப்போது சர்ச்சைகளின் சங்கமம், புதையல் புதிர்களின் உறைவிடம். ஜூன் 27ஆம் தேதி பத்மநாபசாமி கோயிலின் கருவறை அருகே இருக்கும் பாதாள அறைகள் முன்பு நகைகளை மதிப்பீடு செய்யும் குழு, தராசு தட்டுகள் சகிதம் மதிப்பீட்டாளர்கள் காத்திருக்க 6 பாதாள அறைகளில் முதலாவது அறை திறக்கப்படுகிறது. குழுமியிருந்தோர் கண்கள் கூசுகின்றன. கும்மிருட்டை கிழித்துக் கொண்டு ஜொலி ஜொலி